இப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்ம திரும்ப போகிறோம். விசேஷமாக இந்த வருஷம் நம்முடைய சபையிலே the year of power and witness, வல்லமையின் சாட்சியின் வருடம் என்று கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமையின் சாட்சியின் வருடம். வல்லமை, ஆண்டவர் நமக்கு வல்லமை வாக்கு பண்ணியிருக்கிறார். வல்லமை இந்த திருச்சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சபை ஒரு வல்லமை உள்ள சபையாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே. பலன் என்று சொன்னால் வல்லமையிலே இருக்கிறது. ஆதி திருச்சபை ஒரு வல்லமை உள்ள சபையாக இருந்தது. நீங்கள் ஆதி திருச்சபையில் 2ஆம் அதிகாரத்திலிருந்தே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்தார். மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அங்கே அநேக காரியங்கள் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே அங்கே பிறவி சப்பானி சுகமாகிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே 2ஆம் அதிகாரம் ஆரம்பித்து அந்த சபை ஒரு வல்லமை உள்ள சபையாக காணப்பட்டது. வருகிறவர்களுக்கு ஆசீர்வாதமான சபையாக அந்த சபை காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் நமக்கு வல்லமையை தருகிறார். ஆனால் அந்த வல்லமையிலே நாம் நடக்க, அந்த வல்லமையை தக்க வைத்துக் கொள்ள சில கிரயத்தை நம்ம செய்ய வேண்டும். ஆகவே அது தலைப்பில் தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். the price of power, the price of power. வல்லமையின் கிரயம், வல்லமையின் கிரயம். வல்லமை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆனால் வல்லமையோடு நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய திருச்சபை ஒரு வல்லமை உள்ள சபையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சில காரியத்தை தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டும். சில கிரயத்தை செலுத்த வேண்டும். the cost of carrying and maintaining the power of God. அந்த வல்லமையை நம்ம சுமந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை செய்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. how can a church be powerful? ஒரு சபை எப்படி வல்லமையாக இருக்க முடியும் என்பதற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்துகிறேன். அப்படிப்பட்ட கிரயத்தை நாம் செலுத்த ஆயத்தமாக இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவருக்கு முன்பாக வல்லமையோடு நடப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சபை ஒரு வல்லமையான சபையாக அது நிச்சயமாக மாற என்பதிலே சந்தேகமில்லை. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆதி திருச்சபையில் இருந்த சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் வல்லமை பெற்றவர்களாக, வல்லமையோடு நடக்கிறவர்களாக, அநேகருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு செல்கிறவர்களாக நிச்சயமாகவே மாற முடியும். 5 விதமான கிரயத்தை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். the price of power, வல்லமைக்கான, வல்லமையின் கிரயம். வல்லமைக்காக நம்ம ஒன்று செய்யறதில்ல, அந்த பெற்றுக்கொண்ட வல்லமையோடு நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சில காரியங்களை சொல்லி தருவாராக. ஹல்லேலூயா. சபை பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சபை ஏதோ ஒரு கூடி ஆராதிச்சுட்டு போற ஒரு கிளப் அல்ல. சபை ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி செயல்பட வேண்டும். இங்கே வியாதியஸ்தர் சுகம் பெற வேண்டும். தேவையுள்ள ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே ஜனங்கள் விடுதலை பெறுவதற்கு தான் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். சபை கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும். சபை உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். சபை உப்பாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபை சாரமற்று போன நிலைமையிலே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சந்தை சபையை பார்த்து சொல்கிறார், நீ உயிரிழந்தவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாயிருக்கிறாய். இப்படி சபை செத்த சபையா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் ஒன்றாவது சொன்னேன், டைனாமிக் சர்ச்சாக, வைப்ரண்ட் சர்ச்சாக சபை மாறணும். ஹல்லேலூயா. உயிருள்ள சபையாக, துடிதுடிப்பான சபையாக காணப்பட வேண்டும். சபையிலே ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். சபையிலே மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கூடுகிற ஒரு இடமாக சபை மாறி போயிடக்கூடாது. சபை ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் பல இடங்களிலே செல்லும் பொழுது இந்த சபையுடைய பிரதிநிதிகளாக, இயேசுவின் பிரதிநிதிகளாக ஆண்டவருடைய வல்லமையை சுமந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? 5 காரியங்கள். நம்பர் 1, முதலாவது நாம் செலுத்த வேண்டிய கிரயம் the price of prayer. ஜெபமாகிய கிரயம். the ஜெபமாகிய கிரயம். அது திருச்சபையில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் ஜெபம் என்கிற வார்த்தை பலமுறை வருகிறது. ஜெபம், power never appeared without prayer. ஜெபம் இல்லாதபடிக்கு வல்லமை செயல்பட முடியாது. before power came, prayer went up. வல்லமை வருவதற்கு முன்பாகவே ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 2ஆம் அதிகாரத்திலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். வல்லமையோடு இறங்குகிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாகவே 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்களாம்? ஜெபத்திலும் வேண்டுதலிலும்
தரித்திருந்தார்கள், ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த வல்லமை it was a result of sustained intercession, sustained prayer. ஏதோ அக்கேஷனலாக பண்ண ஜெபம் அல்ல, இது அது தொடர்ச்சியான கண்டினியூஸான சஸ்டெயின் பண்ணி ஜெபித்தவர் ஜெபத்தினுடைய விளைவுதான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்திலே தரித்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. ஜெபத்திலே தரித்திருக்கிற அனுபவம் தேவை. நீங்கள் அங்கே 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அங்கே 42ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். முதல்ல தரித்திருந்தார்கள், இரண்டாவதாக உறுதியாக தரித்திருந்தார்கள். ஜெபத்தில் என்ன பண்ணாங்க? உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்திலே வரும்பொழுது அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இடைவிடாமல் தரித்திருப்போம், ஜெபத்திலே இடைவிடாமல் தரித்திருப்போம், உறுதியாய் தரித்திருப்போம், தரித்திருப்போம். ஸ்டெட்ஃபாஸ்ட் பிரேயர், சஸ்டைன்ட் பிரேயர், தொடர்ந்து செயல்படுகிற அந்த ஜெபம் அவசியமாக இருக்கிறது. பாருங்க, அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்தபடினால்தான் கர்த்தர் அங்கே கிரியை செய்தார் என்று பார்க்கிறோம். அது திருச்சபையில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. 2ஆம் அதிகாரத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சபையுடைய சீஃப் பாஸ்டர் யாரு? சீஃப் பாஸ்டர் யாரு? பேதுரு. பேதுருக்கு அவ்வளவு பொறுப்புகள் உடனே வருகிறது. அத்தனை பேரையும் மந்தையை மேய்க்க வேண்டும், அவர்களை விசாரிக்க வேண்டும், அவர்களை கர்த்தருக்குள்ளாக நடத்த வேண்டும். ஆனாலும் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, அவர்கள் ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்தில் எங்க சென்றார்களாம்? தேவாலயத்துக்கு சென்றார்கள், ஜெபிப்பதற்காக சென்றார்கள். எங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்லி அவர்கள் சாக்கு போக்கு சொல்லவில்லை. போன வாரம் சொன்ன, இந்த வருஷத்தில் சாக்கு போக்குகளை சொல்வதை விட்டுவிட வேண்டும். சாக்கு போக்குகள் ஜெபத்திற்கும் வேத வாசிப்பிற்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கும் சாக்கு போக்குகளை சொல்லக்கூடாது. எத்தனையோ காரியங்களுக்கு சாக்கு போக்குகளை சொல்றோம். ஆண்டவருடைய காரியத்திலே சாக்கு போக்கு சொல்லாதபடி இருக்க கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்திலே கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, போட்டிருக்க தேவாலயத்திற்கு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது சபையிலே பெரிய உபத்திரம் வந்தது, பிரச்சனை வந்தது. அவர் என்ன செய்தார்கள்? அவர் எல்லாரும் கூடி என்ன பண்ணாங்களா? 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள், ஜெபம் பண்ணினார்கள். பிரச்சனை வரும்பொழுது, when opposition rose, அது உபத்திரவம் எழும்பும் பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இடம் அசையத்தக்கதான ஜெபம். ஹல்லேலூயா. இடம் அசையத்தக்கதான ஜெபம். நிறைய பேர் நம்ம உடம்பே அசைய மாட்டேங்குது ஜெபத்தில். என்ன பண்ண மாட்டேங்குது? அப்படியே இப்படியே இருந்து ஜடம் மாதிரி உட்காரக்கூடாது. கொஞ்சம் உடம்பு என்ன பண்ணணும்? அசையணும், நடக்கணும், முழங்கால் பணியணும், அசையணும். பாருங்க, எப்படிப்பட்ட ஜெபம் ஆண்டவர் பதில் தரான்னு ஒருத்தர் சொல்றாரு, தேவ மனுஷன், டெஸ்பரேட் பிரேயர் அப்படின்னு. ஆண்டவரே, நீங்க செய்யாம ஒண்ணு நடக்காதப்பா, நீங்க தான் இறங்கி வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பிடிச்சி, ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால் வழி உங்களை போக விட மாட்டேன் என்று சொல்லி யாக்கோபு ஜெபித்தார். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு டெஸ்பரேட், ஆண்டவரே இந்த பட்டணம் ரட்சிக்கப்படணும், எங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரணும், ஆண்டவரே எங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், சபையில் ஒரு மாற்றம் வரணும், சபையில் ஒரு எழுப்புதல் வரணும், சபையில் வளர்ச்சி வரணும், எங்களுக்கு ஆண்டவரை சீக்கிரத்திலே பெரிதான இடங்களை நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி போராடி, ஆண்டவரை தாங்க, ஆண்டவரே நீங்க எல்லாம் எங்களால் கிடைக்காதப்பா, நாங்க யாரையும் நம்பி இல்லை ஆண்டவரே, உண்மை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. இடமா செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில. இனிமேல் ஜெபம் பண்ணும்போது உடம்பு கூட அசையலாட்டா உங்க ஜெபம் கேட்கப்படாது. என்னது? கொஞ்சம் கையை அசைக்கணும், என்னது கொஞ்சம் ஒன்னது நமக்குள்ளாக என்னது ஒரு அசைவு இருக்கணும். ஹல்லேலூயா. வந்தா பரலோகம் அசையும் நமக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீனே அசைய மாட்டேங்கிற, உனக்காக என்னத்தை அசைக்கிறது அப்படிம்பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 12ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது பேதுருவை தூக்கி அங்கே சிறைச்சாலையில் வைத்து விடுகிறார்கள். 12ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, அங்கே ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, சபையார் ஊக்கமாக ஜெபமாயினார்கள். ஹல்லேலூயா. ஊக்கமாக ஜெபமாயினார்கள். They prayed earnestly, fervently. அவர்கள் ஊக்கமாக ஜெபமாயினார்கள். வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் அரசாங்க அதிகாரிகளை ரெக்கமெண்டேஷனுக்காக போகல, இப்படி எங்க பாஸ்டர் தூக்கி வச்சுட்டாங்க, இந்த பிரச்சனை வருது, சபைக்கு என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கவில்லை.
அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுதலையாக்கினார். ஏரோது புழு புழுத்து செத்தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, ஜெபம் விடுதலையை கொண்டு வருகிறது. ஜெபம் தூதனை அனுப்புகிறது. ஜெபம் சத்துருவை முறியடிக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரம் எப்படி முடிகிறதுன்னு சொன்னா, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று வாசிக்கிறோம். பாருங்க, வளர்ந்து பெருகிற்று. ஆரம்பத்தில் முதல் வசனங்கள்ல நெருக்கம், கடைசியில் பெருக்கத்தில் முடியுது. ஹல்லேலூயா. ஜெபம் நெருக்கத்தை பெருக்கமாக மாற்றும். ஜெபம் கட்டுகளை உடைக்கும். ஹல்லேலூயா. 16ஆம் அதிகாரத்திலே பேதுரும் பவுலும் சீலாவும் சிறைச்சாலை இருக்கும் பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணினாங்க. கர்த்தர் அசைவை தந்தார். ஹல்லேலூயா. சங்கிலிகள் எல்லாம் கலன்று போயிற்று. ஒரு பெரிய எழுப்புதல். சிறைச்சாலை காரணங்க ரட்சிக்கப்படுகிறான். குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுலிடத்தில் வந்து கேட்கிறார்கள். இந்த வருஷத்தில் அநேக நம்ம வந்து கேட்கணும், பிரதர் சிஸ்டர் நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? சிஸ்டர் பிரதர் பாஸ்டர் நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் இந்த வருஷத்தில் உங்களையும் என்னையும் வந்து கேட்கத்தக்கதாக ஆண்டவர் நம்முடைய ஜெபங்கள் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமாக, சர்ஃபேஸ் லெவலாக அல்ல, பெர்சிஸ்டன்ட் பிரேயராக, விடாப்பிடியான ஜெபமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய ஜெப நேரங்களை கேட்ஜெட்ஸ், டிவியும் மொபைலும் அதிகமாக எடுத்து போடுறது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய நேரங்களை வீணாக மொபைல் ஃபோன் என்னுமாக டிவி மற்ற அனைத்து பலவிதமான சோசியல் மீடியா இன்னைக்கு எடுத்து போடாதபடிக்கு ஆண்டவரை கவனம் செலுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபத்திற்கு என்ன தேவைன்னு சொன்னால் நேரம் தேவை. prayer demands time, prayer demands discipline, prayer demands sacrifice. ஜெபத்திற்கு நேரம் தேவை. நேரம் ஒதுக்காத பட்சத்தில் ஜெபிக்க முடியாது. ஒழுக்கம் இல்லாத பட்சத்தில் ஜெபிக்க முடியாது. இந்த நேரத்தில் இப்படி நான் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு ஒழுக்கம் நமக்கு இல்லாட்டா ஜெபிக்க முடியாது. தியாகம் வேணும். சில காரியங்களை ஒதுக்கிட்டு தேவ சமூகத்தில் வரணும். ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அப்பொழுதுதான் ஜெபிக்க முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், லெஸ் பிரேயர் லெஸ் பவர், மச் மோர் பிரேயர் மோர் பவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த வசனம் எனக்கு ரொம்ப நாளாக பிடிக்கும். ரொம்ப ஆரம்பத்திலே பவுலை குறித்து ஆண்டவர் கொடுத்த முதல் சாட்சி என்ன தெரியுமா? இவன் ஜெபம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. he is praying. 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பவுலை குறித்து ஆண்டவர் கொடுத்த சாட்சி. பவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். பவுல் சில கேள்விகளை கேட்கிறான். பவுல் ஆண்டவர் பதில் சொல்றாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே ஆண்டவர் பவுலை பற்றி அனனியாவிட்ட சொல்றாரு, இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? என் மகன் இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா, ஜெபம் பண்ணுகிறான். அந்த பவுல் தான் உலகத்தை கலக்கிறவனாக மாறினான். ஹல்லேலூயா. இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். he is praying, he is in his prayer closet. அவன் ஜெபத்திலே தரித்திருக்கிறான் என்கிற அந்த சாட்சியை கர்த்தர் நம்மை குறித்து சொல்லுவாராக. ஹல்லேலூயா. அவன் சுத்திக் கொண்டே இருக்கிறான், அவனின் பாதத்தில் வருவதே இல்லை என்று ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லக்கூடாது. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவருடைய பாதத்தை இவன் ஜெபம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அந்த சாட்சி நமக்கு தேவை. என்னை குறித்து ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களை குறித்து ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் மகள் ஜெபிக்கிறாள். இந்த குடும்பம் ஜெபிக்கிற ஒரு குடும்பம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்னும் நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்கிறோம். கடைசி அதிகாரம் வரைக்கும் ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். முதலாவதாக ஜெபம் என்கிற கிரயம். ஜெபத்திற்கு நேரம் தேவை, ஒழுக்கம் தேவை, தியாகம் தேவை. இல்லாவிட்டால் ஜெபம் பண்ண முடியாது. prayer is work. ஜெபம் என்பது ஒரு வேலை. prayer is hard work. ஜெபம் என்பது ஒரு கடினமான வேலை. ஜெபம் என்பது எளிதாக செய்யப்படவில்லை. ஜெபம் என்பது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஜெபத்திலே பிசாசு நம்ம விட மாட்டான். நம்ம பாருங்க, பிரேயர் கேடே இருக்கு, 2-3 நாள் நல்லா ஓடி இருக்கும், அப்புறம் சோர்ந்த போயிருப்போம், ஐயோ மறந்துட்டோம், எடுப்பா எழுத்து ஜெபம் பண்ணு. பாருங்க, பிசாசு விட மாட்டான் ஜெபிக்க. ஆனா ஒழுக்கம் இருந்தா கத்த ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆண்டவரை ஜெபத்திலே ஜெபமாகி கிரயத்தை நான் செலுத்த ஆயத்தமாக இருக்கிறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அது இல்லாவிட்டால் நாம் வல்லமையுள்ள சபையாக மாற முடியாது. வல்லமையுள்ள விசுவாசியாக, தேவ பிள்ளையாக நாம் மாற முடியாது. இரண்டாவதாக, நேரம் போய் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, அந்த பிரைஸ் ஆஃப் யூனிட்டி. ஒரு மனம், ஒரு மனப்பாடு என்கிற அந்த கிரயம். ஒரு மனம். பாருங்க, எங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு மனத்தை பார்க்கிறாரோ அங்கெல்லாம் கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா.
ஒன் அக்கார்ட் அப்படிங்கிற வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பலமுறை வருகிறது. நான் வேகமாக சில வசனங்களை வாசிக்கிறேன். கிட்டத்தட்ட 6 முறை ஆரம்பத்திலே வருகிறது. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்கள் அங்கே இயேசுவின் தாயாகிய மரியாளோடு கூட ஜெபம் பண்ணி விட்டாங்க, வேண்டுதலும் ஜெபத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். 46ஆம் வசனத்தில் அங்கே போட்டிருக்கிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள். 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே அவர்கள் இருந்தார்கள். 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், எல்லா இடத்திலும் பார்க்கிறோம் ஒருமனப்பட்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆதி திருச்சபையில பலவிதமான மக்கள் இருந்தார்கள். அப்போஸ்தலர்களாய் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவர்கள் இருந்தார்கள், வரி வசூலிக்கிறவர்கள் இருந்தார்கள், கலிலேயர்கள் இருந்தார்கள், யூதே அந்த பகுதியில் இருந்தவர்கள் இருந்தார்கள், ஆண்கள் இருந்தார்கள், பெண்கள் இருந்தார்கள். ஆனால் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. They were all united in Christ. அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்களாக ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் 133ஆம் சங்கீதத்தில் 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மனப்படமா சொல்லுங்க. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. How good and pleasant it is. எவ்வளவு நல்லது சகோதரர் ஒருமித்து. கடைசியில் அங்க போட்டிருக்கு 3ஆம் வசனத்தில், அங்கே என்ன பண்றார் ஆண்டவர்? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், ஜீவனை கட்டளையிடுகிறார், வல்லமையை கட்டளையிடுகிறார். நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்க இறங்கி வருதுன்னா ஒருமனப்பாட்டிலே இருக்கிறது. ஒருமனம். ஹல்லேலூயா. இதே அப்போஸ்தலர்கள் தான் ஒரு நாள்ல யார் பெரியவன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. Who is the greatest? நீ பெரியவனா நான் பெரியவனா? நீ முதலா வந்தியா நான் முதலா வந்தனா? யாருக்கு முதலிடம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே யார் பெரியவர் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள்ளாக உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. பேதுரு எழுந்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அவர் எல்லாரும் பேதுருவோடு கூட நின்று. 14ஆம் வசனம் 2:14, பேதுரு 17 கூட நின்று உரத்த சத்தமாய், அவர்களை சத்தம் போடல, பேதுரு வெட்டி உட்காரு நான் பேசுறேன்னு சொல்லல, பேதுருவோடு கூட நின்று சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. ஹல்லேலூயா. ஒருமனமாக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்க, அவர்களுக்குள்ளாக எந்த பர்சனல் ப்ரிஃபரன்ஸும் இல்லை. கிங்டம் பிரையாரிட்டி தான் இருந்துச்சு. தேவ ராஜ்யத்தினுடைய முன்னுரிமை, தேவ ராஜ்யம், தேவன் நாமம், தேவன் நாமம், தேவ ராஜ்யம், இதுல தான் அவர்கள் குறியா இருந்தார்கள். நான் எனக்கு என்னுடைய ராஜ்யம், என்னுடைய விருப்பம் நிறைவேறணுங்கிற ஆசை யார்கிட்டயுமே இல்லை. தேவ நாமம் மகிமைப்படணும், தேவ ராஜ்யம் வரணும், தேவன் உயர்த்தப்படணும், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். இதுல தான் அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார்களே தவிர என்னுடைய விருப்பம் நிறைவேறணும், நான் பெரிய ஆளாக வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய நோக்கமே இல்லை. They had no personal agenda. அவர்களுக்கு என்று தனி அஜெண்டாவே அங்க இல்லை. இது என்னுடைய அஜெண்டான்னு சொல்ல, எல்லா அஜெண்டாவும் தேவ ராஜ்யத்தின் அஜெண்டா தான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவனை வருகைக்கு ஆயத்தப்படணும், தேவனுக்காக ஒரு கொட்ட ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும், அதில் ஒன்று கூட வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதில் தான் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். பாருங்க, இந்த ஒரு மனம் வேணும்னா என்ன செய்யணும்னா நமக்குள்ளாக இந்த மன்னிக்கிற இருதயம் இருக்கணும். ஹல்லேலூயா. மன்னிக்கிற இல்லாத இடத்துல ஒரு மனம் இருக்காது. மன்னிப்பு, யூனிட்டி டிமாண்ட்ஸ் ஃபர்கிவ்னஸ். தாழ்மை இருக்கணும், ஹியூமிலிட்டி, தாழ்மை. சபையிலே ஒவ்வொருவரும் மற்றவர்களை தங்களிலும் மேன்மையாக நினைக்கணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யணுமா? பவுல் என்ன சொல்றார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் என்ன செய்யணுமா? ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவனாக எஸ்டீம் அதர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பாருங்க, do nothing out of selfish ambition but in humility consider others better than yourself. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பெட்டர் நினைக்கிறோம். நான் பைபிள் சொல்லுது மற்றவங்களை பெட்டர் நினை. ஹல்லேலூயா. மற்றவர்களை மேன்மையாக என்ன கடவீர்கள் என்று பவுல் அங்கே எழுதுறது பார்க்கிறோம். அந்த தாழ்மை,
அந்த எபேசியர் அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களுக்கும் இருக்க கடவுது. அது என்ன சிந்தை? அது தாழ்மையின் சிந்தை. ஹல்லேலூயா. அவர் தேவனுக்கு சமமானவராக இருந்தும் அதை ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று நான் வாசிக்கிறோம். அந்த சிந்தை இருக்குமானால் ஒரு மனம் வரும். ஹல்லேலூயா. ஒரு மனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூனிட்டி டஸ் நாட் மீன் யூனிஃபார்மிட்டி. ஒரு மனம் என்பது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கல. அதெல்லாம் கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கிற இருதயம் தான். ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ளாக எந்த போட்டியோ பொறாமையோ இல்லை, அவர்களுக்குள்ளாக சுய விருப்பங்கள் இல்லை, எல்லாம் தேவனுக்கு அடுத்தவைகளே அவர்கள் சிந்தித்து வந்தார்கள். பாருங்க, அநேக உதாரணங்களை இங்க பார்க்க முடியும். எப்படிலாம் அவங்க ஒற்றுமையா இருந்தாங்கன்னா, their unity was expressed through devotion. அவர்கள் வேதத்தை வாசிப்பதிலே, ஐக்கியப்படுவதிலே, அப்பம் பிற்பதிலே, ஜெபத்திலே ஒன்று பெற்றிருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் எதில் ஒருமனப்பட்டிருந்தாங்களா? ஜெபம் பண்ணுவதில் ஒருமனப்பட்டிருந்தாங்க. உபதேசத்தில் ஒன்றாயிருந்தாங்க. அவர்களுக்கு உபதேச மாறுபாடு இல்லை என்று பார்க்கிறோம். சேம் டீச்சிங், they shared life, fellowship பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவி செஞ்சாங்க. ஹல்லேலூயா. their unity was seen in sacrificial giving, sharing. 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் அவர் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக அனுபவித்தார்கள், பகிர்ந்து கொண்டார்கள். 45ஆம் வசனத்தில் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். they gave to everyone who were in need. யாருக்கெல்லாம் தேவை இருந்துச்சோ அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. அதான் திருச்சபை. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பகிர்ந்து கொடுத்தாங்களாம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, தங்கள் ஒருத்தனும் தனக்குள்ளதை தனக்கென்று சொல்லலையா, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. 32ஆம் வசனத்தில் அவர்கள் அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வச்சாங்க. அப்போஸ்தலர்களே, இதை பொதுவாக வச்சு நம்ம அனுபவிப்போம், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம், ஒன்றா இருப்போம். 35ஆம் வசனத்திலையும் 37ஆம் வசனத்திலையும் அப்போஸ்தலருடைய பாதத்திலே வச்சாங்கன்னு போட்டிருக்கு. வித்தியாசமான கலாச்சாரம் இது. ஆரம்பத்தில் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்தியோகியாவுக்கு வரும்பொழுது சபை, அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மனம். அந்தியோகியா சபையை குறித்து 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 13ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அங்கே வித்தியாசமான மக்கள் இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கா இருக்கிறான், ஆசியா இருக்கிறான், என்னமாக பலவிதமான மக்கள் இருக்கிறார்கள். பர்னபா வந்து ஒரு யூதன். அங்கே போட்டு பாருங்க 1ஆம் வசனத்தில் பர்னபா ஒரு யூதன். நீகர் எனப்பட்ட சிமியோன், நீகர் அப்படின்னா நீக்ரோ, நைஜர் அப்படின்னா ஒரு ஆப்பிரிக்கன், அவர் ஆப்பிரிக்காக்காரன். அப்புறம் சிரேனே உரனாகிய யார் போட்டிருக்கு, லூசி அப்படின்னு லூகின்னு போட்டிருக்கு. அவர் வந்து கிரேக்க பின்னணியத்தை சேர்ந்தவர். என்னமாக மனாயின் அப்படிங்கிறவர் அவர் வந்து ரோம பின்னணியத்தை சேர்ந்தவர். இப்படி பலவிதமான பின்னணியத்தை சேர்ந்தாலும் எல்லா சபையில் ஒன்றா இருந்து ஜெபம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. நீ யாரு? சபைக்குள்ளாக ஜாதி வேறுபாடு கிடையாது. சபைகளை யாரும் ஜாதியை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம எல்லாம் பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். ஜாதிங்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு சபையை விட்டு போக வேண்டும். ஒரு மனம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 3ஆம் அதிகாரம் கலாத்தியர் 3:28 வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:28 கிரேக்கனும் என்றில்லை, யூதனும் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம். அவங்க எல்லாம் ஒன்றாயிருந்தாங்க. ஒரு மனம். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபைகளை சபையில் தருவாராக. எத்தனை பேர் ஒரு மனத்துக்காக ஜெபிக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஒரு மனதை காத்துக்கொள்ளும். ஆவியின் ஒரு மனதை காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சில காரியங்கள் நேரத்தில் நமக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனாலும் ஜெபத்தில் வைக்கணும். கலவரத்தை உண்டாக்கக்கூடாது, பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது. சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நாட வேண்டும். சபைகளை எல்லாவற்றையும் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நாட வேண்டும். ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் பீஸ், சமாதானம். கடுத்த காரியங்களை, அந்யோன்ய பக்தி விருத்தி கடுத்த காரியங்களை நாம் நாட கடவோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். Hallelujah. The church in Antioch was multi-ethnic, multicultural, but Christ-centered. கிறிஸ்துவை மையமாக கொண்ட சபையாக இருந்துச்சு. Hallelujah. பல கோத்திரங்கள், பல பாஷை பேசுகிறவர்கள், பல இனத்தார், பல தேசத்தார் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்துவை மையமாக கொண்ட சபையாக இருந்துச்சு. அந்த ஒரு மனதை கர்த்தர் சபையிலே தருவாராக. ஒரு மனதை வீட்டிலே காத்துக்கொள்வோம். ஒரு மனதை குடும்பத்திலே காத்துக்கொள்வோம். ஒரு மனதை பிரிக்கிற ஆவிகள் குடும்பத்தில் வரக்கூடாது. ஹல்லேலூயா.
குடும்பத்திலே வல்லமை, தேவ வல்லமை வெளிப்படும் சொன்னா, குடும்பத்திலே தேவன் ஜீவனையும் என்னது ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று சொன்னால் அங்க என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம். வீட்டில் யார் பெரியவன் இல்லை, நம்ம எல்லாம் ஒன்று கிறிஸ்துவுக்குள்ள. ஹல்லேலூயா. ஏற்ற தாழ்வுகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அப்படின்னு பாட்டு இருக்க. உயர்வும் இல்லை, அங்கு ஏழை இல்லை, பணக்காரங்கள். அது ஒரு குடும்பம் மாத்திர, சபையாக குடும்பத்தில் அப்படிதான். இவங்க ஏழை, இவங்க பணக்கார அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்காக ஜெபிக்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாரையும் நம்ம உற்சாகப்படுத்த வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற அந்த ஐக்கியம் என்று பார்க்கிறோம். அந்த கிரயத்தை செலுத்த ஐக்கியம். ஹல்லேலூயா. ஒரு மனம். மூன்றாவதாக the price of obedience. the price of obedience. கீழ்ப்படிதல் என்கிற கிரயம். கீழ்ப்படிதல். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எவ்வளவோ சவால்கள் அவங்களுக்கு வந்துச்சு. சில வசனங்களை வேகமாக வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்குது, அங்கே அப்போஸ்தலர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ? Is it right in God's sight to obey your man? அப்படின்னு சொல்லி கேட்கறதை பார்க்கிறோம். யாருக்கு செவி கொடுக்கிறது? தேவனுக்கா மனுஷனுக்கா? நிதானித்து பாருங்க. இருவாசன் சொல்றாரு, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க நாங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுப்போம். இன்னும் 5ஆம் அதிகாரம் பாருங்க, 5:29 பாருங்க, பேதுரு மற்ற அப்போஸ்தலர்களும் அது சொல்றாங்க, மனுஷருக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கிறது. ஆங்கிலத்தில் we must obey God. We must obey God rather than men. நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும், அவசியம். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். மனுஷனுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம். பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சுவிசேஷம் என்கிற அந்த பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிற ஒரு சபை. It was an obedient church. கீழ்ப்படிதல் உள்ள சபையாக இருந்துச்சு. பாருங்க, பீட்டர் and John they chose obedience over fear. பயத்தை காட்டிலும் கீழ்ப்படிதலுக்கு இடம் கொடுத்தார்கள். அங்கே பிலிப்பு பாருங்க, 8ஆம் அதிகாரத்தில் அற்புதமான ஒரு வார்த்தை. அங்கே 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஆவியானவர் சொல்றாரு, ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே சமாரியால உண்டா இருக்குது. இப்ப திடீர்னு ஆண்டவர் ஆவியானவர் அங்கே தோன்றி சொல்ல, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு என்ன சொல்லுங்க, எப்படிதான் உட்கார்ந்து யோசித்து தூங்கிட்டு, நாளைக்கு போற ஆண்டவரே, இப்பதான் கொஞ்சம் கால் வலிக்குது, ஓடி போய் ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். He ran up to the chariot. பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரியா, ஓடி போவான். சில ஆட்கள் ஒரு வேலையை செஞ்சா அப்படியே ஆடி அசைஞ்சு வர்றதுக்குள்ள நமக்கு எல்லாமே முடிஞ்சிடும் வேலை. பாருங்க, ஓடி போய். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு டிவோஷன்ல நான் வாசிட்டு இருந்தேன். அவர் எப்படி எழுதுறாங்க, இவ பாருங்க, ஓடி போனான். ஓடி போய் யாரை பார்த்தா? அது யாரு? அந்த மந்திரி, எத்தியோப்பிய மந்திரியை பார்த்தா. மந்திரியை பார்க்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பைபிள் வாசிட்டு இருந்தாரு. என்னத்தை வாசிட்டு இருந்தாரு? எந்த புக்கு? ஏசாயா. எந்த அதிகாரம்? 53 அதிகாரம். ஏசாயா 53 அதிகாரத்தை வாசிட்டு இருக்கிறாரு. சரியா? இப்போ ஆண்டவர் சொன்னவன போறாரு, வேகமா போறாரு, 53 அதிகாரம் வாசிக்கிறார். 53 அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? ஆண்டவருடைய பாடுகள், நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்காக காயப்பட்டார். நல்லா கவனிங்க. இப்போ கொஞ்சம் தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போயிருந்தாருன்னா அவர் 55 அதிகாரத்துக்கு போயிருப்பாரு வாசிக்க. அந்த அதிகாரத்திலிருந்து சுவிசேஷம் சொல்றது ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். 53 அதிகாரத்தில் கரெக்டா வாசிக்கவோ, எப்போ என்ன வாசிக்கிற பாத்தியா? இது இயேசுவை பற்றி போட்டிருக்குப்பா. இது this is about the sufferings of Jesus. இயேசுவுடைய பாடுகள், இயேசுவுடைய மரணத்தை குறித்து போட்டிருக்குது. இது உனக்காக எனக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதை குறித்து போட்டிருக்கு. அப்படின்னு கரெக்டா சொல்லவும் ரட்சிக்கப்பட்டான். ஒரு எல்லாம் சொல்ல பார்க்கலாம், ஞானஸ்நானம் எடுத்துட்டான். இதுதான் இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ்.
இல்லை கொஞ்சம் நில்ல போய் ஓடி போகாமல் இல்லை நான் நடந்து போகிறேன் அப்படின்னா ஒருவேளை சந்திச்சிருக்கலாம், ஒருவேளை விட்டுருக்கவும் இருக்கலாம். பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் சரியா பண்றார். நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, ஆப்பிரிக்காவுக்கு சுவிசேஷம் போய் பிலிப்புடைய ஒரு கீழ்ப்படிதல் தான் the first African convert. அந்த எத்தியோப்பியன் யூனக் தான் he was the first African. ஆப்பிரிக்கா கண்டத்திலே முதல் விசுவாசியாக அங்கே ரட்சிக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கிரியை செய்கிறார். பாருங்க, என்னிடத்துல நீங்க பாத்தீங்கன்னா முதல் யூரோப்பியன் கான்வெர்ட் யாருன்னு சொன்னா, ஐரோப்பாவில் முதல் கான்வெர்ட் யாரு ரட்சிக்கப்பட்டாரு? லீதியால். அங்கே போய் லீதியாவுடைய இதயத்தை கர்த்தர் திறக்கிறார். the first European convert. ஆனால் அந்த கொர்நேலியு மூலமாக பின்னாடி போகுது அந்த ஐரோப்பா கண்டது. ஆனால் முதல் the first convert யாருன்னா அங்கே லீதியால். அப்பதான் முதல் முறையாக சுவிசேஷத்தை பவுல் அங்கே கொண்டு போறாரு. அப்போ அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் ஆசியாவுக்கு நீ போவாதன்னு தடை பண்ணிட்டாராம். தடை பண்ணிட்டு எங்க போ, நீ மக்கோதரியாவுக்கு போ, அங்கே பிலிப்பு பட்டணத்துக்கு போ என்று ஆண்டவர் ரீடைரக்ட் பண்றாரு. சரி ஆண்டவரே போறேன் என்று சொல்லி போறாரு. அங்கே போனா கர்த்தர் உள்ளங்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம் மூலமாக சில இடங்களில் அநேகர் முதல் முறையாக ரட்சிக்கப்படுவாங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அநேக குடும்பங்களில் சிலர் முதல் முறையாக சிலர் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க சத்தத்தை கேட்டு நீங்க போவீங்கன்னா, ஹல்லேலூயா, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு போவீங்கன்னா, சில கிராமங்களிலே சிலர் முதலாவது ரட்சிக்கப்படுவாங்க, சில குடும்பங்களில் சில முதலாவது ரட்சிக்கப்படுவாங்க. obedience to God's leading and God's guidance, God's voice. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு போகும் பொழுது ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அற்புதமாக கிரியை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் அவசியம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ட்ரெயின் பாருங்க, என்ஜின் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிதானே, எவ்வளவு போஜிஸ், எவ்வளவு அந்த கம்பார்ட்மெண்ட் இழுத்துட்டு போகுது அப்படிதானே. ஆனா தண்டவாளத்தை விட்டு கொஞ்சம் இறங்கிருச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணுமே சக்தியே போயிடும். தண்டவாளத்துக்குள்ள வந்துருச்சுன்னா அதோடைய சக்தி எவ்வளோ ஆயிருது, பயங்கரமா இழுக்குது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்முடைய வல்லமை பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. The train stays powerful only as long as it stays on the track. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கீழ்ப்படிதல் ஆண்டவருடைய வல்லமையோடு நம்ம இணைக்கிறது. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் அப்படியே ஆண்டவர் சத்தத்தை கீழ்ப்படினால்தான். ஆனால் நாம் நினைக்க முடியாத ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க கீழ்ப்படிதல், ஒரு தேவ மனுஷன் 5 லெவல்ஸ் ஆஃப் கீழ்ப்படிதலை குறித்து சொல்றார். கீழ்ப்படிதலை குறித்து நான் நேற்று அந்த இங்கிலீஷ் அந்த குரூப்ல நான் போட்டிருந்தேன். முதலாவதாக இன்கன்சிஸ்டன்ட் ஒபீடியன்ஸ். இன்கன்சிஸ்டன்ட் ஒபீடியன்ஸ் அப்படின்னா ஒழுங்கற்ற கீழ்ப்படிதல். நினைச்சா கீழ்ப்படுவேன், இல்லாட்டி பிடிக்க மாட்டேன். அது என்ன சொல்றாங்கன்னா, ஐ வில் டூ வாட் ஐ வாண்ட். நான் நினைக்கிறத எப்போ செய்வேன், எப்போது தோணுச்சுன்னா செய்வேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, அவனவன் தன் பார்வைக்கு நியாயம் பண்ணபடி அவனவன் செய்யறது, இஷ்டத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. இன்கன்சிஸ்டன்ட். ரெண்டாவது கண்டிஷனல் ஒபீடியன்ஸ், நிபந்தனையான கீழ்ப்படிதல். நிபந்தனையான கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன? நிபந்தனை, ஆண்டவரே நீர் எனக்கு இதை தந்தால் நான் உமக்கு கீழ்ப்படிவேன். நீர் எனக்கு தந்தால், if God gives me what I want, நான் விரும்புறத அவர் தந்தா, அவர் விரும்புறத நான் செய்வேன். எப்படி? இது பண்டமாற்று முறை. டிரான்சாக்ஷனல் ஒபீடியன்ஸ், a relationship with God. அங்க ஒரு பார்கெனிங், பேரம் பேசுறோம். ஆண்டவரே நீர் இதை தந்தா நான் இதை செய்வேன், இப்படி செஞ்சா இப்படி செய்வேன். யாக்கோபு சொன்னார் பார்த்தீங்களா, ஆண்டவரே நீர் கூட இருந்து இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு தசவாகம் கொடுப்பேன், இப்படி செய்வேன் அப்படின்னு பார்கெயின் பண்றது கண்டிஷனல் ஒபீடியன்ஸ். மூன்றாவது வந்து ப்ரொவிஷனல் ஒபீடியன்ஸ் அப்படின்னா தற்காலிக கீழ்ப்படிதல். இது எப்படின்னா, ஆண்டவரனை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் கீழ்ப்படிச்சுட்டே இருப்பேன். அவர் ஸ்டாப் ஆகிட்டேன்னா நான் எனக்கு வரல அப்படின்னா நான் நிப்பாட்டிடுவேன், செய்ய மாட்டேன் சில காரியங்கள். as long as God blesses me, ஆண்டவரனை ஆசீர்வதிக்கிற மட்டும், as long as he meets my needs, என்னுடைய தேவைகளை சந்திக்கிற வரைக்கும் நான் கீழ்ப்படிவேன். இது முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கப்படாத ஒரு வாழ்க்கை. நாலாவது லெவல் எப்படின்னா, நான் கீழ்ப்படிவேன், இப்போ எனக்கு ஆண்டவர் தந்தாலும் தராலும் பரவாயில்ல, ஆனா ஒரு நாள் தருவார்னு எதிர்பார்த்து என்ன பண்ற, கீழ்ப்படி. ஒரு நாள் தருவாரு. இப்போ தசபாகத்தை கொடுத்தா 10 மடங்களுக்கு தருவாரு ஒரு நாள். இன்னைக்கு இல்லாட்டாலும் ஆண்டவருக்கு இதை செஞ்சா இது எனக்கு செய்வாரு. இன்னைக்கு இல்லாட்டாலும் 2026 இல்லாட்டாலும் 27
செய்வாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து செய்யறது அடுத்த லெவல். நல்லதுதான் விசுவாசத்தோடு செய்யற சில காரியங்கள். ஆனாலும் அதுல என்ன இருக்குது, சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. 5வது லெவல் தான் என்னன்னா அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ். ஆண்டவரே நீர் விரும்புகிறதை நான் தரேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ விரும்புகிற எதுனாலும் தரேன் நான். ஐ வில் கிவ் காட் வாட் ஹி வாண்ட்ஸ். ஆபிரகாம் ஆண்டவர் கேட்கிறாரு, ஒரு வார்த்தை மறுப்பு பேசல. பிள்ளைய கொடுப்பா. என்ன ஆண்டவரே இத்தனை வருஷம் காத்திருந்து எல்லாம் தர, நீங்க நட்சத்திரம் போல எல்லாமோ சொன்னீங்களே, என்ன மறந்துட்டீங்களா ஆண்டவரே? ஒண்ணுமே கேட்கல. கொடுப்பா, பலி செலுத்து அப்படின்னா புறப்பட்டுட்டாரு. அவர் பெரிய மனைவிட்ட கூட ஆலோசனை கேட்டா தடுத்துருவா அப்படின்னு தெரிஞ்சு படிச்சது இல்லை. நமக்கு பைபிள இல்லை, கேட்டுக்கலாம் தெரியல. ஆனா என்னது, அவர் போயிட்டாரு பாருங்க. பலிபீடத்தில் வச்சு வெட்டவும் போயிட்டாரு பாருங்க. அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, எபிரேயர்ல வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே அவன் ஆக்சுவலா ஆண்டவர் வெட்டினதாகவே அதை பார்க்கிறாரு. அவர் உயிரோடு பெற்றுக்கொண்டதா தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, உயிர் தெளிந்து பெற்றுக்கொண்டதா தான் ஆண்டவர் அதை கருதுகிறார். அவ்வளோ கீழ்ப்படிதல். ஆண்டவரே நீ என்னத்தை கேட்டாலும் தர நான் ரெடியாக இருக்கிறேன். ஐ வில் கிவ் வாட் ஹி வாண்ட்ஸ். ஆண்டவர் தருகிறதை. பவுலுடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அன்னைக்கு கேட்ட கேள்விதான், மறுப்பு ஒண்ணுமே, ஆண்டவர் சொல்றது மாத்திரம் செஞ்சார். ஹல்லேலூயா. இந்த வாழ்நாள் முழுசும் நீங்க பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற அந்த கீழ்ப்படிதல். நம்முடைய வாழ்க்கையிலே கிரைஸ்ட் மஸ்ட் பி தி அப்சல்யூட் லார்ட். ஒரு வல்லமை உள்ள சபை ஆண்டவரே பூர்ணமான அப்சல்யூட் லார்ட். லார்ட் யூ ஆர் தி லார்ட் ஆஃப் மை லைஃப். ஆண்டவரை இரட்சகராக நிறைய பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராக, கர்த்தராக, ஆண்டவரே யூ ஆர் தி லார்ட் ஆஃப் மை லைஃப். நோ கண்டிஷன்ஸ், நோ பார்கெனிங். ஆண்டவரே நிபந்தனை கிடையாது. பேரம் பேசுற உம்மட்ட பேரம் பேசுறதெல்லாம் கிடையாது. என் வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் வல்லமையாக செயல்படுவார். ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட பேரம் பேசுறோம், ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே இதை செய்யுங்க அதை செய்யுங்க. ஆண்டவரே நீர் விரும்புகிறத நான் செய்ய ரெடியாக இருக்கிறேன், கீழ்ப்படி ஆயத்தமாக இருக்கிறேன். God does not bless obedience that is negotiated. He blesses obedience that is surrendered. முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2 காரியம் வேகமாக. மூன்றாவது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்கிற கிரயத்தை நீங்கள் கொடுப்பீங்கன்னா, நீங்களும் நானும் கொடுத்தா இந்த சபையிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. நான் என்ன ஆண்டவரே செய்யணும், ஆண்டவரே நான் எப்படி கீழ்ப்படியணும் சொல்லுங்க. உங்களுடைய சித்தத்தின்படி வாழை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய சொந்த விருப்பம் அல்ல, என்னுடைய சொந்த அஜெண்டா இல்லை, காட்ஸ் அஜெண்டா. கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். 4வதாக the price of holiness. பரிசுத்தம் என்கிற கிரயம். பரிசுத்தம் என்கிற கிரயம். பரிசுத்தம் இல்லாத இடத்துல கர்த்தருடைய வல்லமையை பார்க்க முடியாது. Hallelujah. God uses clean vessels. God's power is manifested through clean vessels. ஆண்டவருடைய வல்லமை பரிசுத்தமான பாத்திரங்கள் மூலமாக தான் வெளிப்படுகிறது என்று பார்க்கிறோம். பாருங்க 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே பேதுருடைய முதல் பிரசங்கத்திலே சொல்கிறாரு, மாறுபாடு உள்ள சந்ததிக்கு உங்களை விலக்கி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். மாறுபாடு 2:40 மாறுபாடான சந்ததி. இந்த உலகம் மாறுபாடான உலகம், perverse generation. இந்த உலகத்திலே மக்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு மாறுபாடாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். மாறுபாடு உள்ள இந்த சந்ததிக்கு விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கரப்ட் ஜெனரேஷன், கரப்ட், நம்முடைய வாழ்க்கையிலே கரப்ஷன் இல்லாம கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரப்ஷன், இருதயத்தில் இருக்கிற கரப்ஷன் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய வல்லமை நம்ம பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 5ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னு சொன்னா அங்கே முதல் முறையாக அங்கே ஒரு மரணம் வருகிறது. மரணம். அங்கே அனனியா சப்பீரா வஞ்சகம் பண்றாங்க, மாய்மாலம் பண்றாங்க. There was deception and hypocrisy in the church. அங்கே இருக்கும் பொழுது கர்த்தர் அதை தொடுகிறார், சந்திக்கிறார். இல்ல கவனிங்க, the account of Ananias Sapphira reveals that God's power cannot cooperate alongside deception and hypocrisy. God's power cannot coexist with hypocrisy. எங்க மாய்மாலம் இருக்குதோ அங்க தேவ வல்லமை இருக்காது. மாய்மாலங்கள். ஹல்லேலூயா. மாய்மாலமான வாழ்க்கை. 3 காரியம் நான் சொல்றேன். 1, ரகசிய பாவம், மாய்மாலமான வாழ்க்கை, சமரசம் செய்கிற, உலகத்தோடு சமரசம் பண்ற நிலம் இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வல்லமையை பார்க்க முடியாது. இந்த 3 நம்ம வட்டி ஆக்கணும். ரகசிய பாவங்கள்.
ரகசிய பாவங்கள் என்னிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த சபையில் இருக்கிற ஒருவருடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ரகசிய பாவங்கள். ரகசிய பாவம் நம்மகிட்ட இருக்குதா? தெரியாம ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவான இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. Everything is naked before the eyes of God. ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக இந்த உலகத்தில் ஒன்று கிடையாது. உங்க வீட்டு நான் எங்க ஆண்டவரே போவேன், அங்க போனாலும் இங்க இருக்கிறீர், இங்க போனாலும் இங்க இருக்கிறீர் என்று சங்கீதக்காரர் 139ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார். ஆண்டவருடைய மறைவுக்கு எங்க ரகசியம், ரகசிய பாவங்கள். ரகசிய பாவம் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை இருக்காது. ஆகான் ரகசியமாக சில காரியத்தை எடுத்து வைத்தான். அங்கே ஆண்டவர் ஒரு பெரிய அடி அங்க கொடுத்தார். ஆயு பட்டணத்தில் ஒரு பெரிய தோல்வி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில தோல்விகளுக்கு காரணம் ரகசிய பாவங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ரகசிய பாவத்தை விட்டுறணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாருங்க. எந்த ஒரு ரகசிய பாவம் என்று இருக்கக்கூடாது. மொபைல் மூலமாக, கேட்ஜெட்ஸ் மூலமாக, வாட்ஸ்அப்பில் தவறான காரியங்கள், தொடர்புகள் இருக்கக்கூடாது. மனைவிக்கு தெரியாம புருஷன் செய்யறது, புருஷனுக்கு செய்யாமல் மனைவி செய்கிற காரியங்கள், மறைமுகமாக செய்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது. மாய்மாலமான வாழ்க்கை, மாய்மாலமான வாழ்க்கை இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. மாய்மாலம், டபுள் ஸ்டாண்டர்ட் லைஃப், ஹிப்போக்ரிசி. ஆண்டவராக இயேசு அதிகமாக கடிந்து கொண்ட ஒரு பாவம் மாய்மாலம். மாய்மாலக்காரரே உனக்கு ஐயோ என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. மாய்மாலம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே ஒன்று பேசி அங்கே ஒன்று பேசுறது, இங்கே ஒரு மாதிரி நடக்கிறது, இங்கே ஒரு முகமுடி, அங்கே ஒரு முகமுடி, இங்கே பார்த்தா பரிசுத்தமான மாதிரி, அங்கே மாதிரி பேய் மாதிரி மாறிடுறது, ஏமாத்துறது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி. மாய்மாலங்கள், மாய்மாலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மாத்திரமல்ல, காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ், உலகத்துக்கு ஒத்து போறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் இல்லை. ஒரே கர்த்தருக்காக முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை எங்க இருக்கிறதோ, கான்செக்ரேட்டட் லைஃப், அங்கதான் கர்த்தருடைய வல்லமை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. வல்லமை. இந்த வருஷத்துல கர்த்தர் வல்லமையாக நாம் இருக்கணும். சபை வல்லமையாக மாறணும். சபை பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக மாறணும். சபை பட்டணத்தில் ஒரு எழுப்புதலுக்கு காரணமாக மாறணும் என்பது கர்த்தருடைய விருப்பம், வாஞ்சை. அதற்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை இன்னும் சுத்திகரிப்பீராக, இன்னும் பரிசுத்தப்படுத்துவீராக. 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 24:16 அங்கே பவுல் சொல்கிறாரு, தேவனுக்கு மனுஷனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மனுஷனுக்கு முன்பாக நான் குற்ற மனசாட்சி. ஹல்லேலூயா. குற்றமற்ற மனசாட்சி. ஹல்லேலூயா. I strive always. ஸ்ட்ரைவ்ங்கிற வார்த்தையும் ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை. அதோட ஆல்வேஸ் போடுற. I strive always to keep my conscience clean or clear before God and man. தேவனுக்கு மனுஷனுக்கு முன்பாக எனக்கு சுத்தமான ஒரு மனசாட்சி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு ஒரு சுத்த மனசாட்சி இருக்குது, நான் யாருக்கு விரோதமா பாவம் செய்யல, யாருக்கு விரோதமா எனக்கு கசப்பு இல்லை. அந்த அந்த வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த நாட்களில், ஹல்லேலூயா, இந்த வசனத்தின் அடிப்படையிலே அர்ப்பணிங்க. பொங்கல் பண்டிகையில் பொங்கல்னு பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கை நிரம்பணும், இப்படி பொங்கலாக இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்கு அர்ப்பணிங்க. உங்கள் வாழ்க்கையை வல்லமையால் பொங்கி பொங்கி வலியும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியால் பொங்கி பொங்கி வலியும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மனுஷனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சி ஆண்டவர் தருவாராக. அது ஈஸி கிடையாது, ஆனாலும் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இஸ் நாட் only a powerful God, he is a holy God. பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவரை பரிசுத்தர்னே ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 6:3, வெளிப்படுத்தல் 4:12 வாசித்து பாருங்க. அங்கே போட்டிருக்கு, அவர்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதிச்சாங்களாம். ஓய்வென்றி ஆராதிக்கிறார்கள், பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி. ஹல்லேலூயா. கடைசியாக the price of sacrifice, தியாகம். தியாகம் என்கிற ஒரு கிரயம். சில காரியத்தை ஆண்டவருக்காக தியாகம் செய்தல். என்னெல்லாம் தியாகம் செஞ்சாங்க? sacrifice of comfort, தன்னுடைய சௌகரியங்களை தியாகம் செய்தார்கள். 8ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தில் சபையில் உபத்திரவம் வரும்பொழுது அவர்கள் சிதறிக்கப்பட்டார்கள், குடும்பங்களை விட்டு சிதறிக்கப்பட்டார்கள்,
சொந்தங்களை விட்டு சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் சோர்ந்து போகல. அவர்கள் சேஃப் ஜோன்லேருந்து ஒரு 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 கடினமான இடத்துக்கு தான் போனாங்க. ஆனாலும் கர்த்தருக்காக சந்தோஷமா இருந்தாங்க. அல்லேலூயா. சிலவற்றை தியாகம் செய்ய ஆயத்தமா இருந்தார்கள். sacrifice of possessions, தங்களுடைய உடன்மைகளை தியாகம் செய்தார்கள். அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். பாருங்க, the grip of possession, the grip. எங்க பணத்து மேல ஒரு பிடி இருக்குதோ அங்க கர்த்தருடைய வல்லமை ஆசீர்வாதத்தை படிக்க பார்க்க முடியாது. பணம் நம்ம தேடி வரணும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் நம்ம பின்பற்றி வரணும். அது மேல grip. you should loosen your grip. நம்முடைய அது மேல ஒரு பிடி நமக்கு இருக்க கூடாது. God's power rested on a generous church because their hearts were free from the grip of possessions. Power increases where possessions decrease in control. எங்கெல்லாம் அந்த உடைமைகள், பணம், உலக காரியங்கள் மேல பிடிப்பு குறையுதோ அங்க தேவ வல்லமை பெருகும். அல்லேலூயா. தேவ வல்லமை பெருகும். பொன்னுமில்லை வெள்ளியுமில்லை இயேசுவின் நாமத்தில் எழுந்த நட என்று சொல்லி அவர்களுக்கு அந்த உலகத்தின் காரியத்தில் பிடிப்பு இல்லை. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கும் தலைமுறை தாண்டி இன்றைக்கு அந்த சம்பவங்களை குறித்து நம்ம பேசுறோம்னு சொன்னா கர்த்தருடைய வல்லமை செய்தது. அல்லேலூயா. sacrifice of reputation, தங்களுடைய புகழை தியாகம் செய்தார்கள். அங்க பாருங்க 5ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் அவமானம் அடைவதற்கு ரெடியா இருந்தாங்க. they were ready to be ashamed. They were counted worthy to suffer shame for the name. அந்த நாமத்திற்காக வெட்கமடைய they were beaten, mocked and humiliated as they continued preaching. அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள். ஆனாலும் விடாம கர்த்தருக்காக செயல்பட்டார்கள். அல்லேலூயா. இயேசுவுக்காக அவமானம் சகிக்க ஆயத்தமா இருந்தா கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. அவமானமே நான் சகிக்க மாட்டேன், ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா கர்த்தருக்காக ஒன்றும் பண்ண முடியாது. அவமானங்கள் ஊழியத்துக்கு போகும்போது சிலத்தில் அவமானங்கள் வரும். அவமானங்களை சகிக்க போட்டுக்க பாருங்க. அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக, அவமானம் அடைவதற்கே நம்ம பாத்திரரா மாறணும். அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்திற்காக அடிபடுவதற்கு நான் பாத்திரனா மாறினே, திட்டு வாங்குறதுக்கு பாத்திரனா மாறினே, ஐயோ திட்டிவிட்டானே அப்படின்னு இல்லை. ஆண்டவரே, உமக்காக என்னை திட்டிருக்காக சோத்துரும். அல்லேலூயா. பாருங்க, sacrifice of reputation, they were bearing shame for Christ. அது மாத்திரமல்ல, உபத்திரவங்களை பாருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, முதலாவது மிஷனரி பயணத்திலே பவுல் அப்போஸ்தலன் அங்கே லீஸ்திரா, தெர்பை போன்ற பல இடங்களுக்கு போயிட்டு வரும்பொழுது அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே 14ஆம் அதிகாரத்தில் அங்கே லீஸ்திரா பட்டணத்தில் பவுலை கல்லறிந்து மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா செத்து போனான்னு நினைச்சிட்டாங்க. அவ்வளோ அடிச்சிருக்காங்க, கல்ல அடிச்சு. ஒரு ஆள் அடிக்கிறான், அவன் செத்து பார்த்தா செத்து போன மாதிரி கிடக்கிறான். விட்டுட்டு போயிட்டானுங்க ஆளுக்கு அழிப்பானி. ஆனால் இவங்க போனோன்னா பவுல் எந்திரிச்சு என்ன பண்ணாரு? தோத்துறா. அல்லேலூயா. இப்படி தான் அநேக உபத்திரம் மூலமாக என்ன பண்ணுமா, நம்ம ஐயோப்பா யாரா என்ன பண்ணுங்கப்பா, இங்கே ஆஸ்பத்திரியில் கொண்டு சேருங்க. தப்புன்னு சொல்லலை. பாருங்க, கல் அடிச்சிருக்காங்க. எப்படி அடி விழுந்திருக்கும் கல், செத்து போகிற அளவுக்கு அடிச்சிருக்கானுங்க. அநேக தேவ மனுஷர்கள் சொல்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் அவர் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டாருலாம் சொல்கிறாங்க. 2 கொரிந்தியர் 12 சொல்றாரு பாருங்க, இந்த கல்லறிங்கிற சம்பவத்தில் தான். அப்போ நீங்கள் பார்த்து அவ்வளவு அடிக்கப்பட்டோ அங்கே போட்டிருக்க என்ன சொல்றாரு பாருங்க. 14ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்து அந்த பட்டணத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கிற பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோவுக்கும் திரும்பி வந்து மற்றவர்களுக்கு புத்தி சொல்லி நம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்களாம். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கவும் ஆயத்தமா இருந்தார்கள். 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கையிலே இதான் ஆதி திருச்சபை. ஹல்லேலூயா. ஜெபம், ஐக்கியம், 3வது என்ன சொன்னேன், கீழ்ப்படிதல், பரிசுத்தம், தியாகம், இதெல்லாம் கிரையை செலுத்தும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை தானாக பாயும். ஹல்லேலூயா. ஜெபிக்க இன்னும் ஒருமனப்பட்டு செயல்பட அந்த ஒருமனம் குடும்பத்தில் ஆரம்பிக்கட்டும். ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, நம்முடைய வல்லமை எங்கள் குடும்பத்தில் விளங்கணும்னு சொன்னா ஒரு மனம் இல்லாத இடத்துல தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை தர முடியாது.
சில குடும்பங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தடைபட்டிருக்க காரணம் ஒரு மனம் இல்லை. ஒரு மனம். ஆண்டவர் அந்த ஒரு மனத்தை நமக்குள்ளாக தருவார் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம குடும்பத்திலும் வல்லமை விளங்கும், சபையிலும் வல்லமை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தம், கீழ்ப்படிதல் பாருங்க. மனுஷருக்கு கீழ்ப்படிதல் பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படிதல் அவசியமாக இருக்கிறது. We must obey God. நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மனுஷன் என்னத்தையும் பேசிட்டு போறான், ஆனால் தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அந்த உறுதித்தன்மை நமக்கு இருக்குன்னு சொன்னா இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஹல்லேலூயா வல்லமை குறித்து ஆண்டவர் 1ஆம் தேதி நம்மோடு பேசினார். கர்த்தர் வல்லமை வாக்குப்படுகிறார் சாட்சியாக இருப்பதற்கு. ஹல்லேலூயா. எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தம் மட்டும் சாட்சியாக இருப்பதற்கு. போன வாரத்தில் கர்த்தர் நம்மோடு ஒரு மனுஷனை குறித்து பேசினார். அவன் எப்படி வல்லமை பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தான். நான் சொன்ன அத்தனை காரியங்களும் அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. பாருங்க, ஸ்தேவான் ஜெப வாழ்க்கை இருந்துச்சு. ஸ்தேவான் ஒருமனப்பட்டு செயல்பட்டார். நான் பெரியவன் அப்படின்னு சொல்ல தாழ்த்தி தன்னை எல்லாவற்றையும் செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். அப்போஸ்தலரோடு இணைந்து செயல்படுவதற்கு, மற்றவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு அர்ப்பணித்திருந்தார். கீழ்ப்படிதல் இருந்துச்சு, பரிசுத்தம் இருந்துச்சு, தியாக வாழ்க்கையும் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஸ்தேவான் வாழ்க்கையில வல்லமை வெளிப்பட்டது. மாத்திரமல்ல, ஸ்தேவான் ஒரு சாட்சியாகவும் இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் கிரயம், வல்லமையின் கிரயம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் இப்படிப்பட்ட கிரயத்தை செலுத்த ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இப்படிப்பட்ட கிரயம். ஜெபத்தை அதிகரிப்போம். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், சபையில ஜெபம். ஒருவேளை தூரத்தில் இருக்கிறவர்கள் வீட்டிலே ஜெபம் பண்ணுங்க. காலையில எழும்பி ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க. ஜெபம், ஒரு மனத்தை வீட்டில் காத்துக்கொள்ளுங்க, சபையில காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னா வசனத்தை கேட்கணும். நம்முடைய காதுகள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருப்பதாக. நான் சொன்னபடி, நான் தீர்க்கதரிசனமாக சொன்னபடி இந்த வருஷத்திலே அநேக இடங்களில் முதல் முறையாக சிலர் ரட்சிக்கப்பட போறாங்க. ஹல்லேலூயா. எப்படி? ஹல்லேலூயா. அங்கே எத்தியோப்பியா மந்திரி லீதியால் போன்றவர்கள் கீழ்ப்படிதல் மூலமாக முதலாவது அந்த இடத்துல சந்திக்கப்பட்டார்களோ, கர்த்தர் உங்களோடு பேசி நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா சில குடும்பத்தில் சிலர் முதல் முறையாக ரட்சிக்கப்படுவாங்க, சில கிராமத்தில் ரட்சிக்கப்படுவாங்க, சில தெருக்களிலே ஆண்டவர் உங்களை கொண்டு சில காரியங்களை செய்யும் பொழுது அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தருவார். சில பட்டணங்கள், சில கிராமங்களுக்கு ஆண்டவர் கொண்டு செல்வார். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கீழ்ப்படிதல், ஹல்லேலூயா, பரிசுத்தம், தியாகம், இந்த கிரயத்தை செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இப்படிப்பட்ட சபை தான் என்ன செஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து கொண்டே இருந்தது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்படவில்லை, கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டே இருந்தார். 5000 பேராக மாறினார்கள். சீஷருடைய தொகை பெருகிற்று, அதிகமாக பெருகிற்று என்றெல்லாம் வாசிக்கிறோம். திருச்சபையிலே வளர்ச்சி தினந்தோறும் உண்டாயிற்று என்று பல வசனங்கள் நமக்கு சொல்கின்றன. கர்த்தர் அப்படிப்பட்ட எழுப்புதலை ஆண்டவர் இந்த வருஷத்திலே தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. தீராத வியாதிகள்லாம் சுகமாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். உங்க குடும்பத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். நீங்களும் வல்லமையின் பாத்திரமாக மாறுவீங்க. You will become carriers of God's power. ஆண்டவருடைய வல்லமை சுமக்கிறவர்களாக நீங்க நிச்சயமாக மாறுவீங்க. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா?